அனுதினமும் வஞ்சிக்கப்படும் குரலற்ற எளிய மனிதர்கள், தாம் சுரண்டப்படுகிறோம் என தெரிந்தும் எதிர்த்து கேட்க முடியாத தொழிலாளர்கள், தமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கேட்டு பெறும் வழி தெரியாதவர்கள் என இச்சமூகத்தில் அநீதியை எதிர்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் துணையிருப்பாரா என்று தெரியாது. நிச்சயம் ஒரு தோழர் உடன் இருப்பார். அவர் அந்த மக்களுக்காக எதிர்பார்ப்பின்றி உழைக்கிற பகவத் சிங்காக இருப்பார். விளம்பரமே பிரதானமாகி போன உலகத்தில் இந்த 85 வயது தோழர் ஓர் ஆச்சரிய மனிதர். பகவத் சிங் அவர்கள் மதுரையில் நப்பம்பட்டியில் பிறந்து பள்ளி காலத்திலேயே தன் கண்முன் நடக்கும் தவறை தட்டி கேட்கிற குணம் படைத்தவராக இருந்திருக்கிறார். அமெரிக்கன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தவர். டீச்சர் ட்ரைனிங்காக சென்னை வந்தவர். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்தவர். அதன் பின் பொது போராட்டங்களுக்கென களமிறங்கினார். 1975 முதல் 2000ஆவது ஆண்டு வரையிலும் ஆசிரியராக பணியாற்றிய போதே ஆசிரியர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட பல கொடுமைகளுக்கு எதிராக போராடி தீர்வு கண்டார். ஓய்வு பெற்ற பிறகும் இவரது போராட்ட குணம் ஓயவில்லை. 2000 2016 ஆண்டு வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஊழியர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்து பணி செய்தவர். தனது போராட்ட களத்தில் பல பள்ளிகளில் இருந்து நீக்கப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தும் வரை போராடி வெற்றி கண்டவர். ஆசிரியர்களுக்காக மட்டுமின்றி மாணவர்களுக்காகவும் பள்ளி பாடத்தில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர போராடியவர் நம் தோழர். மாதவரம் பகுதியில் பல சாலைகளை சீர்படுத்தியது, மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்தது என இவரது அறப்பணி மிக முக்கியமானது. ஆக பெரும் காரியங்களை எல்லாம் தன் போராட்ட குணத்தால் நிகழ்த்தி காட்டிய நம் தோழர் பலருக்குமான முன்னத்தியேர். இந்த ஒப்பற்ற மனிதருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து பெருமைப்படுகிறது சுடர் அமைப்பு.